புதிய தலைமுறையின் விரைவுச் செய்திகள். சென்னை மௌலிவாக்கம் கட்டட விபத்து குறித்து விசாரிக்க தமிழக அரசு ஒருநபர் விசாரணை ஆணையத்தை அமைத்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டிருக்கும் முதலமைச்சர் ஜெயலலிதா, நீதியரசர் ஆர் ரகுபதி தலைமையில் ஒருநபர் விசாரணை ஆணையம் செயல்படும் என்று தெரிவித்துள்ளார். 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த இந்த துயர சம்பவத்திற்கு காரணமான அனைத்து அம்சங்கள் மற்றும் சூழ்நிலைகள் குறித்து ஒருநபர் ஆணையம் விசாரிக்கும் என்று முதல்வர் கூறியுள்ளார். சென்னையை அடுத்த மௌலிவாக்கத்தில் நிகழ்ந்த கட்டட விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. தேசிய பேரிடர் மீட்புக் குழுவும் மாநில மீட்புக் குழுவும் இணைந்து முழுவீச்சாக மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 61ஆக அதிகரித்துள்ளது. விபத்து நிகழ்ந்து 6 நாட்கள் ஆனதால் இடிபாடுகளுக்குள் இருக்கும் உடல்கள் அழுகிய நிலையில் எடுக்கப்பட்டு வருகின்றன. சென்னை மௌலிவாக்கம் அடுக்குமாடி கட்டட விபத்தில் இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணி நாளைக்குள் முடிவடையலாம் என தேசிய பேரிடர் மீட்புக் குழு டிஐஜி செல்வன் தெரிவித்துள்ளார். இடிந்து விழுந்த கட்டடத்தின் முன்பகுதியில் மீட்புப் பணிகள் முடிவடைந்துள்ளதாகவும் இதைத் தொடர்ந்து கட்டடத்தின் பின்பகுதியின் தரைத்தளத்தில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதில் பலர் சிக்கியிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. சென்னையை அடுத்த மௌலிவாக்கத்தில் அடுக்குமாடி கட்டடம் இடிந்து விழுந்த விபத்தை அடுத்து அடுக்குமாடி கட்டடங்களில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழும அதிகாரிகள் இன்று கள ஆய்வை தொடங்கினர். இதற்காக அமைக்கப்பட்டிருக்கும் 20 குழுக்களில் ஒவ்வொரு குழுவிலும் 3 பேர் வீதம் மொத்தம் 60 பேர் இடம்பெற்றுள்ளனர். கட்டி முடிக்கப்பட்டு ஓராண்டு ஆக்கிய மற்றும் கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் 700 கட்டடங்கள் ஆய்விற்கு உட்படுத்தப்படுகின்றன. இதில் 350 அடுக்குமாடி கட்டடங்களும் அடங்கும். சென்னையை அடுத்த மௌலிவாக்கத்தில் நிகழ்ந்த கட்டட விபத்து பகுதியை ஆந்திர மாநில ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் முராலினி பார்வையிட்டார். கட்டடம் இடிந்து விழுந்த பகுதியை ஆய்வு செய்த அமைச்சர் முராலினி, ஆந்திர அதிகாரிகள் மீட்புப் பணியை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக தெரிவித்தார். விபத்தை தொடர்ந்து தமிழக அரசு மேற்கொண்டு வரும் மீட்பு நடவடிக்கைகள் சிறப்பாக இருப்பதாக கூறினார். கட்டடங்கள் இடிந்து விபத்துக்குள் நேர்வதை தடுக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பொறுப்பேற்க செய்யும் வகையில் சட்டம் இயற்றப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு தெரிவித்திருக்கிறார். கட்டடம் இடிந்து விழுந்ததால் டெல்லியில் 10 பேரும் சென்னையில் 50க்கும் மேற்பட்டோரும் பலியான சம்பவம் இதன் தேவையை வலியுறுத்துவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒடிஷாவில் இருந்து வேலைக்காக வரும் தொழிலாளர்களின் பாதுகாப்பு தொடர்பாக தமிழக அரசுடன் ஒப்பந்தம் செய்ய உள்ளதாக அம்மாநில அமைச்சர் பிரஃபுல்குமார் மாலிக் தெரிவித்துள்ளார். சென்னையில் தமிழக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மோகனை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை மௌலிவாக்கம் கட்டட விபத்தில் ஒடிஷா மாநில தொழிலாளர்கள் 5 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 3 பேர் காயமடைந்திருப்பதாகவும் தெரிவித்தார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாயும் காயமடைந்தோருக்கு 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று கூறினார். முறையான மழைநீர் சேகரிப்பு அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட கட்டடங்களுக்கு மட்டுமே குடிநீர் உள்ளிட்ட சேவை இணைப்புகள் பெற பரிந்துரைக்கப்படும் என சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மாநகராட்சி வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில், தனியார் கட்டடங்களில் மழைநீர் சேகரிப்பு அமைப்பு முறையாக அமைக்கப்பட்டு பராமரிக்கப்படுகிறதா என்பதை ஆய்வு செய்ய மண்டல செயற்பொறியாளர்களுக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கச்சத்தீவு கடல் பகுதியில் இந்திய மீனவர்கள் மீன்பிடிக்க உரிமை இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு மனு தாக்கல் செய்திருப்பதற்கு திமுக தலைவர் கருணாநிதி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த கோபால் சுப்பிரமணியத்திற்கு வாய்ப்பு கிடைக்காமல் போனது குறித்து கருத்து தெரிவித்துள்ள கருணாநிதி, ஷொராபுதீன் வழக்கில் குஜராத் அரசை அவர் குற்றவாளி கூண்டில் ஏற்றியதுதான் காரணமோ என்றும் சந்தேகம் எழுப்பியுள்ளார். 2G அலைக்கற்றை முறைகேடு வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட ராசா, கனிமொழி ஆகியோர் தங்கள் தரப்பில் அடுத்த கட்ட வாதத்தை முன்வைக்க கால அவகாசம் கேட்கப்பட்டதை அடுத்து வழக்கு விசாரணை ஜூலை 9ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. 200 கோடி ரூபாய் முறையற்ற பண பரிவர்த்தனை நடைபெற்றதாக தொடரப்பட்ட வழக்கில் தயாளு அம்மாள் மற்றும் கரீம் மொரானி ஆகியோருக்கு ஜாமீன் வழங்க ஆட்சேபம் இல்லை என்று அமலாக்கத்துறை தெரிவித்தது. எனினும் இந்த வழக்கில் தொடர்புடைய ராசா, கனிமொழி உள்ளிட்டோருக்கு ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறை எதிர்ப்பு தெரிவித்தது. பெட்ரோலிய பொருட்களை சரக்கு மற்றும் சேவை வரி நடைமுறையின் கீழ் கொண்டு வருவதற்கு தமிழக அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. டெல்லியில் இன்று நடந்த மாநில நிதியமைச்சர்கள் கூட்டத்தில் பேசிய தமிழக வணிக வரித்துறை அமைச்சர் சம்பத், பெட்ரோலிய பொருட்களை சரக்கு மற்றும் சேவை வரி நடைமுறையின் கீழ் கொண்டு வந்தால் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு பெருமளவில் வருவாய் இழப்பு ஏற்படும் என்றார். இந்த இழப்பை 5 ஆண்டுகளுக்குள் சரிக்கட்ட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். நகர்ப்புறங்களில் அதிகரித்து வரும் கட்டமைப்பு தேவைகளை பூர்த்தி செய்ய அதிகளவு நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என தமிழக அரசு கேட்டுக் கொண்டிருக்கிறது. மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு தலைமையில் நடைபெற்ற மாநில நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர்களின் கூட்டத்தில் பேசிய தமிழக நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் வைத்தியலிங்கம், வீடு கட்டும் கூட்டுறவு அமைப்புகளுக்கு குறைந்த வட்டியில் கடன் தர வசதியாக தனிக் கொள்கையை மத்திய அரசு வகுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் பருவமழை பெய்ய தொடங்கியது. கடந்த சில நாட்களாக கடும் வெப்பம் நிலவி வந்த நிலையில் டெல்லியில் இன்று மழை பெய்தது.
இதேபோன்று ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களிலும் மழை பெய்துள்ளது. வட மாநிலங்களில் பருவமழை பெய்ய தொடங்கியதன் அறிகுறியாக அரபிக்கடல், வங்காள விரிகுடாவிலிருந்து ஈரக்காற்று வீசி வருவதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 10,000 கோடி ரூபாய் நிதியை திரட்ட தங்கள் சொத்துக்களை விற்பதற்காக தன்னை 40 நாட்கள் பரோலில் விடுவிக்கும்படி சஹாரா நிறுவன தலைவர் சுப்ரதோ ராய் உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டுள்ளார். நியூயார்க் மற்றும் லண்டனில் உள்ள தனது சொகுசு ஹோட்டல்களை விற்க முடிவு செய்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அவரது தரப்பு வாதத்தை கேட்ட நீதிபதி TS தாக்கூர் தலைமையிலான அமர்வு முதலில் உள்நாட்டில் உள்ள சொத்து விவரங்களை தெரிவிக்கும்படி வலியுறுத்தியது. கரூர் மாவட்டம் குளித்தலைக்கு அருகே பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கிய குற்றவாளிக்கு ஆதரவாக செயல்பட்டதாக கூறி அரசு வழக்கறிஞர் மற்றும் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஆகியோர் மீது கோட்டாட்சியரிடம் ஊர் பொதுமக்கள் புகார் அளித்தனர். கடந்த மாதம் 20ஆம் தேதி பள்ளி முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த 10ஆம் வகுப்பு மாணவியை தெற்கு மயிலாடியைச் சேர்ந்த அடைக்கன் என்பவர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மாணவியின் பெற்றோர் மறுநாளை புகார் அளித்தும் இன்றுதான் அவர் கைது செய்யப்பட்டார். சென்னை அருகிலுள்ள பொழிச்சலூரில் மாநகர பேருந்தின் சக்கரத்தில் சிக்கி 5 வயது சிறுவன் உயிரிழந்தார். தமினா பேகம் என்ற பெண் தனது மகன் அப்துல் ஆரிஃபுடன் பொழிச்சலூர் பேருந்து நிலையத்தில் பேருந்து ஏறியுள்ளார். அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமாக தாயும் மகனும் பேருந்திலிருந்து கீழே விழுந்தனர். அதில் சிறுவன் ஆரிஃப் பேருந்தின் பின் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்தார். சென்னை சூளையில் பள்ளி அருகே திண்ணையில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த பள்ளி குழந்தைகள் மீது கார் மோதியதில் 3 படுகாயமடைந்தனர். காலத்தியப்பா தெருவில் உள்ள பள்ளி ஒன்றில் LKG படித்து வந்த ஜீவிதா, ஹிருத்திக் ரோஷன் ஆகியோருக்கு பள்ளி அருகே திண்ணை ஒன்றில் அமர்ந்தபடி அவரது தாய் கீதா உணவூட்டிக் கொண்டிருந்தார். அப்போது அருகில் இருந்த வீட்டிலிருந்து வேகமாக வந்த கார் இவர்கள் மீது மோதியது. இதில் 3 படுகாயமடைந்தனர். விபத்தை ஏற்படுத்திய காரை அருகில் இருந்தவர்கள் அடித்து நொறுக்கினர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே நாராயணதேவன்பட்டியில் உள்ள அரசுடைமையாக்கப்பட்ட வங்கி ATMிலிருந்து நூதன முறையில் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. பணம் வைப்பதற்காக பயன்படுத்தப்படும் ரகசிய குறியீட்டு எண்ணை பயன்படுத்தி இயந்திரத்தை திறந்து 10 லட்சம் ரூபாய் வரை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. ATMில் பணம் வைப்பதற்காக ஊழியர்கள் வந்தபோது பணம் கொள்ளை போனது தெரியவந்தது.